உங்கள் கரங்களால் இறந்து முக்தி பெறுவதற்கான பாக்கியத்தை என்னிடமிருந்து பறித்து விடாதீர்கள். திரிசூலத்தை செலுத்துங்கள். எனக்கு முக்தி தாருங்கள் மகாதேவா, எனக்கு முக்தி தாருங்கள் மகாதேவா. திரிசூலத்தை செலுத்துங்கள் மகாதேவா. இந்த பிரபஞ்சத்தின் துர்பாகியவதி நான் தான் மகாதேவா. ஏனென்றால் நானே என் மகனின் மரணத்திற்காக யாசகம் கோருகிறேன். என் மகனை தங்களது திரிசூலத்தை கொண்டு வதம் செய்து அவனுக்கு முக்தி தாருங்கள். இனியும் என்ன ஆலோசனை மகாதேவா? எனது காலம் முடிந்து விட்டது மகாதேவா. என் உடலை விட்டு உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரியலாம். மகாதேவா, பக்தனின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். இது மிகவும் கடினமான காரியம் என்று அறிவேன். ஆயினும் இதைத் தவிர வேறு வழியில்லை. எனக்கு முக்தி தாருங்கள் மகாதேவா. தங்கள் திரிசூலத்தை ஏந்துங்கள். ஆம் மகாதேவா, திரிசூலத்தை செலுத்துங்கள். ஆம் மகாதேவா, கஜாசுரனை உடனடியாக சம்ஹாரம் செய்யுங்கள். ஏன் இந்த தாமதம் தந்தையே? ஆம் தந்தையே, திரிசூலத்தை செலுத்துங்கள். தங்கள் திரிசூலத்தை கொண்டு வதம் செய்து என் மகனுக்கு முக்தி தாருங்கள் மகாதேவா. தாமதம் வேண்டாம். ஆம் மகாதேவா, கஜாசுரனை வதம் செய்யுங்கள். ஆம் மகாதேவா, வதம் செய்து விடுங்கள். கஜாசுரனை வதம் செய்யுங்கள். இல்லை, ஏன் மகாதேவா? மகாதேவா, கஜாசுரா! மகாதேவா, மகனே கஜாசுரா! ஹர ஹர மகாதேவா. கஜாசுரா! கஜாசுரா!
அமைதி காக்கவும் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவரே சிவன் ஆவார். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். அமைதியாக இருங்கள். எதுவரை? இன்னும் எதுவரை? எனது திரிசூலம் என் மனதிற்கு உகந்தவர்களை சம்ஹாரம் செய்து கொண்டிருக்கும். மனவேதனைகளையும் தந்து கொண்டிருக்கும். எதுவரை சம்ஹாரத்திற்கான அவசியம் உள்ளதோ, எதுவரை உத்தேசம் மகாதேவரை அழைக்கிறதோ அதுவரை இது தொடரும் மகாதேவா. ஆகையால் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். ஆம் மகாதேவா, உணர்ச்சி வயப்படாதீர்கள். ஆம் தந்தையே, சற்று நிதானமாக இருங்கள். பிரபஞ்சத்தில் இருந்த தலை சிறந்த சிவபக்தன் இன்று அனைவரை விடவும் துர்பாகியசாலியாக மடிந்து கிடக்கிறான். அவனால் அசுர குலத்திற்கும் பலனில்லை, அவனும் அமரனாகவில்லை. இக்கணமே இப்பிரபஞ்சத்தின் சிவனே, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய யாவரிலும் துர்பாகியசாலி, யாவரிலும் துர்பாகியசாலி இல்லை மகாதேவா, பிரபஞ்சத்திலேயே மிகவும் துர்பாகியமானவள் நான்தான். ஆம் மகாதேவா, எந்த அன்னை தனது மைந்தனின் மரணத்திற்காக யாசகம் கோருகிறாளோ அவளை விட துர்பாகியவதி வேறு யார் இருப்பார்? அன்னையாக இருந்தும் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டேன். தாங்கள் மகாதேவர் அல்லவா? இவ்வாறு நிலை குலையலாமா? எனது மைந்தனின் இறுதி விருப்பம் அவனது மரணத்திற்கு பிறகு அவனை தகனம் செய்த சாம்பலால் நான் தங்களை நீராட்ட வேண்டும். தங்களது அக்னியின் சக்தியை கொண்டு என் மைந்தனை தகனம் செய்து விடுங்கள். அந்த சாம்பலை என்னிடம் தந்து விடுங்கள்.